ஏன்டா நிறுத்துனீங்க? நீதான் நிறுத்தினா நாங்க நிறுத்திட்டோம். உங்களை கொள்ளையில கொண்டு போவா. சரி நான் நிறுத்தல, மூச்சை வாங்கிக்கலான் இருந்தேன். கொஞ்சம் வாலி மட்டும் வைங்க. உங்க எல்லாம் வச்சுக்கிட்டு நான் எப்படி கரை ஏற போறேன்னு இன்னைக்கு. சரி இல்லப்பா, இருந்தாலும் இப்ப கொஞ்சம் முள்ள வந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் அப்படி வேகமா போனோம்னா அங்கிட்டு இருக்க இந்த மாடுகளுக்கா அப்படியே போயிரு. டொங்காசி என்ன படுத்து என்னது வேற உண்டியல் போடலான்னு நினைச்சுக்கிட்டு கிளம்ப ஆரம்பிப்பாங்க. ஆனா சில ஊர்ல நடக்கிறவரை பப்புன்னு டான்ஸ் முடிஞ்சு போச்சுன்னா எல்லாம் புடி கட்டிட்டு போயிட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? பப்புனுக்காரன் டான்ஸ்கார பிள்ளைங்க சும்மா இருந்தா தானே கட்டி முடிச்சுக்கிட்டு கசிக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு கிடந்தா நம்ம ஆளுகளுக்கு ஏப்படம் பார்த்த மாதிரி ஆகி போயிடும். அப்படியா? அங்க இருந்து போன உடனே பொண்டாட்டியே இங்க உட்காந்து கூட்டத்துல நம்ம ஆளுக்கு நின்னுக்குவாங்க. பொண்டாட்டி உட்காந்து பொண்டாட்டி ஏயா அப்படி சிக்னல் காட்டும். ஏயா அப்படிங்க என்ன சொல்ல போறாங்க தெரியாது. சரி சுகத்துக்கு தண்ணி ஊத்தணும் முடிச்சு விட்டு அது மாதிரி கடைசி கும்பல கலச்சு கொண்டு போயிடுவாங்க. அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் வேகமா போலாம். வேகமா பரமையில அக்கமர்களே உங்க ஆரம்பத்தை அடக்கி உட்காருங்களே. பரமையில அக்கமர்களே உங்க ஆரம்பத்தை பேச்சுகளே பட்டங்களே. பரமையில அக்கமர்களே உங்க ஆரம்பத்தை அடக்கி உட்காருங்களே. அக்கா எதுக்கு விளக்கமாறு? உள்மாறு ஒண்ணு வெளிமாறு ஒண்ணு இருக்கணும். இப்ப எங்க வீட்டுல என் பொண்டாட்டி இருக்கு, என் மாமா எங்க அம்மா இருக்குது. சரி எங்க வீட்டுல மட்டும் 4 மாறுறாப்பா. எப்படி? வேற ஒண்ணும் இல்ல. எங்க அம்மா வீட்டுக்குள்ள 2 மாறு வச்சுக்கிறது, என் பொண்டாட்டி வெளியே ஒட்டு திணையில ஒரு 2 மாறு வச்சுக்கிறது. எதுக்கு அது? காரணம் ஒட்டு திணைக்கு உள்ள கூட்டுறது ஒரு மாறு இருக்கு என் பொண்டாட்டி கிட்ட. சரி ஒட்டு திணைக்கு வெளியே கூட்டுறது என் பொண்டாட்டில ஒரு மாறு இருக்கும். அதே மாதிரி எங்க அம்மா வீட்டுக்குள்ள ஒரு மாறு வச்சிருக்கும், வெளியில ஒரு மாறு வச்சிருக்கு. எதுக்கு தெரியுமா? எதுக்கு? இந்த மாதிரி அயோக்கிய பயலுகளுக்கு. யார யோகி நல்ல மனுஷங்களுக்கு அப்படி சொல்லு. நேரா வீட்டுக்கு வந்த உடனே ஐயோ நான் வர நாள் வந்திருக்காரு சொல்லிவிட்டு எடுத்து கட்டமாத்த எடுத்து உடனே அடிக்கிறது இல்லப்பா, கீழே கூட்டி விட்டு நீங்க உட்காருங்க அப்படி சொல்றது. கூட்டி விடுறது அது மாதிரி சொல்லு. மரியாதைக்குரிய மார்கள் அப்படி சொல்லி சொல்லிக்கிட்டு அண்மையில பெருமையில ஆக்கமார்கள் அடக்கி வைக்காங்களே. அண்மையில பெருமையில ஆக்கமார்களே ஆறு வர வெச்சுகளே பாட்டங்களே. ஒட்டாட்டி ஒளிக ஒப்பாட்டி வாழ்க. வீட்ல ஒழுக ஒன்னாட்டி ஒளிய ஒப்பாட்டி வாழுகுவா. பய கோவப்படுறேன் பாத்தியா இல்லையா? என்னடா ஒப்பாட்டிக்கு வடியது பொண்டாட்டிக்கு ஒளியுது. மனுஷனுக்கு கோவம் வரலாம்ப்பா, ஆனா சுனியை தூக்கி போற அளவுக்கு கோவம்லாம் வரப்படாது. இப்ப நான் என்னையா சொல்லிவிட்டேன், ஏன் அப்படி கோவம் உங்களுக்கு? பொண்டாட்டி ஒளிக ஒப்பாட்டி வாழுகின்ற. ஆமா என்னது பொண்டாட்டி ஒளிக்குதாயா? இப்ப சொல்றேன், நீ செஞ்சாலும் செய்யாட்டிய என்னப்பா வேலை வெட்டிய, நீ போட்டாலும் போடாட்டிய சாப்பாடு சரி கடைசி வரைக்கும் அட ஒண்ணு இல்ல. இப்ப நீ நாடகம் ஆடிட்டு இருக்கிற, காலையில பவுடர் வச்சுட்டு போகும்போது நீ செத்து போயிருன்னு வச்சுட்டிய. நல்ல மனுஷா சாமி ஒரு பேச்சுக்கு நீங்க வந்து ஸ்ரீரங்கம் திருவானைக்கால் போகணும் சாமி. 40 கிலோமீட்டர் அங்க இருந்து மறுபடியும் 40 கிலோமீட்டர் ஒரு பேச்சுக்கு நீ செத்து போயிட்டா உன் கால மாட்டுல உட்காந்து சரி தாலி இருக்கிறது யாரு பொண்டாட்டி. விட்டப்பல நீங்களா அந்த காலத்துல அப்படியே பொண்டாட்டி புருஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு அடக்க ஒடுக்குமா அந்த கண்ணிய கட்டுப்பாடு இருந்தாங்க. சரி இன்னைக்கு எது பொண்டாட்டி எது புருஷன் தெரியல தம்பி. ஆமா சரி காலமும் மாறுச்சு, வாழ்க்கையும் மாறுச்சு. கட்டி வச்ச கணவன் மாறுறான், கணவன் கட்டிய பொண்டாட்டி மாறுறான். இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன், என்ன காலையில தான் தாலி அக்கறவு ஒரு பொண்டாட்டி அப்படின்னு சொல்றேன். ஆமா எல்லாத்துக்குமே சபையில ஒரு கேள்வி கேக்குறேன். என்ன கேள்வி? மாப்பிள்ளை கொண்டு வந்து பொண்ணை கொண்டு போய் தாலியை கட்ட வைப்பாங்க. சரி ஐயர் முன்னாடி உட்காந்து வாங்க ஓம் துப்பா கெட்டி மேல மாப்பிள்ளைய கூட்டி வருங்கோ, நேரம் முடிய போறது. மாப்பிள்ளைய கூட்டி வர நல்ல நேரம் முடிய போறது. எங்க சொல்றேன் மாப்பிள்ளைய கூட்டிவாங்க நல்ல நேரம் முடிய போகுதுன்னா மாப்பிள்ளைக்கு இதோட நல்ல நேரம் முடிய போகுதுன்னு அர்த்தம். அப்புறம் கூட்டி கொண்டு வந்து உட்கார வச்சு தாலி எடுத்து மங்கள்யம் தந்துனானே நமக்கே துணை ஒரு தூக்கி கொண்டு போய் கழுத்துல வைப்பேன். ஒரு முடிச்சுதான் போடுவேன், முண்டை ஒரு முடிச்சுதான் போடுவேன். அடுத்த 2 முடிச்சவன் போட மாட்டேன். பேச்சு என்ன 3 முடிச்சு போடணும் அப்படின்னு சொல்லி கேது நானே. ஆமா இந்த முடிச்ச புருஷன் வந்து மாப்பிள்ளை போட்டான். மீதி 2 முடிச்சு யார் போடுறது? மாப்பிள்ளையோட அக்கா தங்கச்சி ஒரு பேர் போட்டுருவாங்க. நான் கேக்குறேன், இப்ப தாலியை கொண்டு போய் மாப்பிள்ளை வச்சுட்டான், முடிச்ச போட்டா 2வது முடிச்ச 2 பேரும் சேர்த்து போட்டு விட்டாங்க. சரி இப்ப பொண்டாட்டி 1 இந்த 3 முடிச்சு போட்டாங்க, 3 பேர் போட்டிருக்காங்க. இவ யாருக்கு பொண்டாட்டி? ஓ சரி அக்கா எல்லாம் என்ன கத்துறாங்க?
நம்ம லைன் வந்தவே பிடித்தாப்பா நாடகம் நல்லா வச்சு விட்டு இங்கே நாடகத்தை பார்க்குறதெல்லாம் கிடையாது. அங்கே யாராவது ஒரு கோமாளி வந்துட்டா அவனையே பார்த்து விட்டு கடைசியா இல்ல உனக்கு மரியாதை வருது. என்னது உனக்கு பெரிய மரியாதை வரும் பாருப்ப. மரியாதையா? என்ன பெருந்தடி எடுத்துக்கிட்டு வருவாங்களோ? அப்படிலாம் வர மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க அப்படி சொல்லிவிட்டு செய்வாங்க பாருங்க. பொண்டாட்டி வாழட்டும். கொண்டாங்க ஒப்பாட்டி வாழ பொண்டாட்டி ஒளிக ஒப்பாட்டி வாழணும்னு சொன்னதால வந்த மரியாதை பாத்துக்க. எல்லாம் கைதட்டுங்க. ஏப்பா யாயா மாலை போடும் போது வாசிக்க சரி, அந்த கடைசியில தீர்மானம் ஒண்ணு கொடுத்தீங்க, அதான் கடைசி தீர்வு. தேவலாக கொட்டா அந்த தீர்வை கொடுத்தா வேற தீர்வே கிடையாது. என்னென்னமோ தெரியல. நான் சின்ன பிள்ளையில நாட உட்காந்து பார்க்கும் போது எங்க ஊருக்கு பப்புடு கலந்து தண்ணி போட்டுல உள்ள பச்சை பாம்பு தண்ணி பம்பை கட்டி வைப்பாங்க. சரி, அப்புறம் கொஞ்சம் ட்ரெண்ட் காலம் மாறுச்சு. அப்புறம் வந்து பப்புடுக்கு என்னடா கட்டி கொடுக்க உள்ள நிரோத்தை கட்டி கொடுத்தாங்க. அப்படியா? நிரோத்தை கட்டி கொடுத்தாங்களா? தங்கச்சியை கட்டி கொடுத்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் போச்சு, கோட்டர் பாட்டில உள்ள கட்டி வச்சு கொஞ்சம் நல்லாத்தையா இருந்தது. ஆனா இங்க வந்து பழந்தேன் காலையில அதே தம்பி அதானா நீங்க வந்து அந்த பொண்ணு அந்த பையன் வந்து பாதகம் எல்லாம் பண்ணிருக்காங்க. 4 பழம் எம்மன் காலை தூதே சித்திரகுப்தே 4 பேத்துக்கு உங்களுக்கு படம் கொடுக்க ரெடியா இருக்கு. எங்களுக்கு பின்னாடி கருணகிரி பெருமாள் இருக்காரு. தம்பி நீ இப்ப எங்களுக்கு பழம் கொடுக்குற, நாங்க காலையில விடிஞ்ச உடனே இந்த 4 ரோட்ல நாங்க எல்லாம் சேர்ந்து உனக்கு பழம் கொடுப்போம் பாருங்க. இது இப்ப மட்டும் இல்ல, நான் எப்போதுமே வாங்கிட்டு வர்றேன். எல்லாம் கேட்டு கூட்டிட்டு போது முடிச்ச உடனே நாடகம் பாதி முடியும், பார்வையே சரி இருக்காது. அப்படி சம்பளம் ஒழிப்பாங்க, அங்க ஊர்ல கத்தைய வாங்கி சம்பளத்தை ஒழிச்சுக்குவாங்க. அப்படி நம்ம ஏஜென்ட் பண்ண மாட்டார். அதான் கருணகிரி பெருமாள் தான் பண்ண மாட்டார். அப்படி சொல்லிவிட்டு எனக்கு பழ மாலையும் பேப்பர் மாலையும் மற்றும் பிரியா அதுல பெரிய என்னடா இது வேற பழ மாலையும் பேப்பர் மாலையும் பொட்டல மாலையா என்ன புதுசா சொல்றேன், என்னமோ முன்ற மாதிரி கூட தெரியுது. ஆமாப்பா, இந்த மாலையை அணிவித்து மரியாதை செலுத்தினு சொல்ல போனா அதை பிரிச்சு பாராதே. நான் சின்ன பிள்ளை இருந்து இன்னவரில் நாடகம் பார்த்தவர்களும் ஒரு பெண் இப்படிப்பட்ட ஒரு காமெடியான நடிகனுக்கு வந்து இந்த மாதிரி மாலை போட்டதில்லை. இதுதான் சமூக நீதி என்று சொல்லி அன்பிற்குரிய அருமை தங்கை எனக்காக இந்த மாலையை அணிவித்திருக்கா. அன்பு தங்கை அவர்களுக்கு நன்றி கலந்த விளக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடிய வரையில நீங்க உற்சாகமா கையடிச்சுக்கிட்டு இருந்தா கை தட்டிக்கிட்டு இருந்தா எங்களுக்கும் கொஞ்சம் கிளம்பு. என்ன கிளம்புது? மூடு கிளம்பும்யா. மூடு கிளம்புனா நீ போயிரு வண்டி எடுத்துட்டு. நீ வேற ஓம்புத்தி என்கிட்ட சொன்னாங்க. அப்படி சொல்லிட்டு வந்தவர்களே வராமல் இருப்பவர்களே எதுக்கு அந்த பொண்டாட்டி ஒண்ணு சொன்னியே, எங்க தம்பி நீ கல்யாணம் பண்ணிட்டியா? கல்யாணம் பண்ணியிருந்தான கல்யாணம் பண்ண ஆளுகளுக்கு ஒரு ஐயாவை கேளுங்க. பொண்டாட்டியோட அருமையும் பொண்டாட்டியோட இம்சையும் அப்பாட்டியோட பெருமையும் தெரியும். மனிதன் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்ததை வரும். முட்டா பையன் ஏன் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வருமா? ஆமா, எங்க பெரியப்பட்ட கேட்டு பாரு, மனைவி அமைவதெல்லாம் அவன் செஞ்ச என்னைக்கு அது அவன் செஞ்ச வேணப்பா. அவன் என்னைக்கு பேசாம அவன் பாட்டில் கல்யாணத்தெல்லாம் விட்டு ஊராய்க்காவது தெரிஞ்சுக்கிட்டு ஆடலை பாடலை பார்த்துக்கிட்டு ஊர் திருவிழாவை பார்த்துக்கிட்டு எல்லாம் தெரிஞ்சவனை பிடிச்சி டமக்கோடு கொண்டு போய் ஒரு 18 வயசுல கொண்டு போய் கிழக்கமா திரும்பி விளக்கமாத்தில் அடிக்கிற மாதிரி வச்சு எப்பதான் நீ அதை பிரிப்பேன் பேச்சிலே பிரிச்சிருவேன். எல்லாம் அடிச்சு விட்டு அவன் சுதந்திரத்தை பறிப்பா வரவங்க ஆயப்பேன். அவன் கடைசியா வந்து கல்யாணம் பண்ணும்போது தாலி கட்டும் போது மாப்பிள்ளைய கூப்பிட்டு போட்டோ எடுக்கிறவங்க சொல்லுவாரு, மாப்பிள்ளை கொஞ்சம் சிரின்னவன இப்படி கொஞ்சம் நல்லா நல்லா இல்ல சரி பாரு. அப்போதைக்கு போட்டோ எடுத்து பிரேம் பண்ணி கொண்டு வீட்டுல முன்னாடி கோத்து விட்டுருவான். இந்த 5 வருஷமா தெரியாத 5 வருஷத்துல பையன் என்ன ஒருத்தன் பிறந்து பள்ளிக்கூடத்துக்கு ஒன்னாவது போயிட்டு வந்து திட்டிடும். அந்த வீட்டுக்கு முன்னாடி அன்னைக்குதான் பார்த்து திட்டி இருக்கிறது இழுத்துக்கும் என்னடா புள்ள என்னத்துல பார்த்து எடுத்துக்கோ அங்க என்ன என்னடா ஆடுவாட்டா பொண்ணு மாப்பிள்ள போட்டோவை கையை காட்டுவேன். ஏன்டா அங்கதான் மாப்பிள்ளக்கார இழுச்சிட்டு உட்காந்து பொண்ணு கீழே தலையை குடி போட்டு உட்காந்துக்கு. சரி எப்ப அது யாருப்பா பூச்சாட்டி நாடப்பேடா அதாட்டா கொப்பை நாடு கொப்பை என்னைக்கு கிழக்கமா திரும்பி உங்க அம்மாவுக்கு தாலி கட்டினா அன்னைக்கு கடை சிரிச்ச கடைசி சிரிப்புடா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு பொட்டணத்துல என்ன பாக்குறேன். வந்தவர்களே வராமல் இருப்பவர்களே எதுக்கு நாடகம் பார்க்க நாடகம் பார்க்க வந்தவர்களே வராமல் இருப்பவர்களே போனவர்களே போகாமல் இருப்பவர்களே எதுக்கு தம்பி நாங்க தெரியும் இல்லை என்னன்னு
பச்சை தவளையை கொண்டு வந்து கட்டிட்டு எப்படி ஆளு தவளையை பிடிச்சிடும்ல. போனவர்களை போகாமல் இருப்பவர்களே, வெளிநாடு போனவர்களை போகாமல் இருப்பவர்களே, போட்டவர்களை போடாமல் இருப்பவர்கள். என்னதப்பா அது? சொரி தவளை. என்ன தவளை? சொரி தவளை. போட்டவர்களை போடாமல் இருப்பவர்கள். இன்னொரு பட்டணத்துல என்ன பாரு, அது இது ரெண்டு பேத்தையும் லவ் எடுக்க. இது ஆம்பளை தவளையா இருக்குது, பொம்பளை தவளையா கொடுத்து. போட்டவர்களை போடாமல் இருப்பவர்களே, சரி. பட்டை போட்டவர்களை போடாமல் இருப்பவர்களே, சரி. அது செய்தவர்களே, எது எது? கல்யாணம் செய்தவர்களே, கல்யாணம் செய்தவரை பார்த்து ஏங்கி கொண்டு கையில முடிச்சு கிடப்பவர்களே. எது எது? துணியத்தையா? துணியப்பா. துணி காத்தடி காலத்துல முக்கால் போட்டு கொடுத்து துணியை போட்டு வந்துடக்கூடிய அத்தனை அன்பு உள்ளவர்களுக்கும், ஆடலும் பாடலும் ரசிக பெருமக்களுக்கும், கரகாட்டங்கள் ரசிக பெருமக்களுக்கும் மற்றும் அத்தனை அத்தனை தமிழ் உறவுகளுக்கும். என்ன மயிரா உள்ள இருக்குது? என்னமா கட்டு கட்டா வருது உள்ள இருந்து? ஆமா ஆமா, உனக்கு நிறைய வலுவா கிடைச்சிருக்கதா இருக்கு இன்னைக்கு. அநேகமா புத்தூர் கட்டுக்கு போய் கட்டுறவங்க போல இருக்குது. ஆமா, கையை ஒழிஞ்சு கால் ஒழிஞ்சு கட்டின மாதிரி. கிடாத்தவளை, இது கிடாத்தவளை இருக்குது, அது இருக்குது, அது இருக்குது. சேனா எடுத்து வந்திருக்கூடிய அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பில் நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை. நம்ம வந்த வேலை என்ன அதை மட்டும் பார்க்கணும். ஓ, இன்னும் இது வேற எனக்கு ஒரு தாலி கட்டி விட்டு பாருங்க. பழத்தை வச்சுக்க பத்திரம் விடிய வர அங்க அந்த அந்த தம்பி மாலை ஓட்ட தம்பி இந்த பழத்தை எங்க வச்சிருந்தாங்க? அது அதில் நடுவில் இன்னொன்னு இருக்குது பாரு. வெந்து போய் கிடக்குது. இல்லனே, ஒரு மனுஷனுக்கு சூடான இடம் எது தெரியுமா? எது? இன்னைக்கு பாரு, இந்த பனி நாள்ல காத்திய மார்கழியில பாரு, நம்ம ஆளுக்கு படுத்து தூங்குறீங்களா பாரு, சின்ன பையனும் சரி பெரிய பையனும் சரி, நேரா பாவாங்க கொஞ்ச நேரம் படுத்து தூங்கி விட்டு அப்புறமா நேரா கம்பக்கட்டுக்குள்ள கையை விட்டுக்குவாங்க. சரி. ஏன் ஏன் அங்க கதகதப்பான இடம். கொஞ்ச நேரம் இருந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அப்புறமா கிட்ட திரும்பி எஸ்ஓடியில போட்டு ரெண்டு கையும் உள்ள விட்டுக்கிட்டு கிடப்பாங்க. காரணம் அதை விட கதகதப்பான இடம் சொல்லி நீங்க எல்லாம் படப்படப்பா இருந்து இந்த கதகதப்பு இந்த நாடகத்தை காண வேண்டும் என்று சொல்லி கொண்டு மீண்டும் எங்களது கலைக்குழுவின் சார்பில் நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஊர்தல் அண்டரிச்சு மொத்தமாயோ ஆயிருச்சு, அந்த மொத்தமாயோ ஆயிருச்சு. என்னது நாடகத்தை பார்த்திடவே குங்கும பொட்டலகி காலை விட்டு ஆட்டுறது. தம்பி, நீ எல்லாம் தெக்கி செய்ய நாடகத்துக்கு போயிருக்கியா? சரி, போயிருது. நம்ம ஆளுக்கு நாடகம் வைக்கிறதுக்கு தான் தண்ணி அடிப்பாங்க. தண்ணி அடிப்பாங்க. அப்படியா? ஆமா, எங்களுக்கு தெரியாது. மோசமான போயிடுங்க. ஊர்ல திருவிழா கும்பிட்டா பொம்பளை பிள்ளைக்கு தாமணி போட்டு வந்துச்சுன்னா பொம்பளை பிள்ளைய வாங்கி முடிஞ்சு போச்சு. எங்கிட்டாவது போய் பிளாக்ல ஒரு சரக்கு வாங்கிட்டு வந்து குடிச்சு விட்டு அதைத்தான் போச்சு அப்படின்னு ஒரு ஊருக்கு நாடகத்துக்கு போயிருந்தேன். நாடகத்துக்கு போய் புள்ள சூப்பரான புள்ள தலைன்னு கூட்டிக்கிட்டு போயிருக்கோம். சரி, வரும்போது நல்லாத்தான் வந்தது. ஆமா, ஒரு நாடகத்தை ஆரம்பிச்சு வெளியே வந்து நான் பாடிக்கிட்டு இருக்கேன். ஊர் மகமாய்க்கு மொட்டை அடிச்சு புது முட்டி மாதிரி தலையை வச்சுக்கிட்டு இருக்கேன். சரி,
இவன் பாட்டி என்ன பண்ணி விட்டேன், நான் நாடகத்தை வெளியே வந்து பாடிக்கிட்டு இருக்கேன், பின்னாடி கீத்து கடை போட்டு விட்டு வந்திருக்காங்க. டான்ஸுக்கார புள்ள துணி மாத்த போல ஒரு மூளையில துணியை மறைச்சுக்கிட்டு அந்த மூளையில போய் கீத்தை பறிச்சுக்கிட்டு பய விட்டுருக்கேன், தலையை விட்ட மாதிரி புது முட்டிக்கு 3 கண்ணு முளைச்ச மாதிரி மூக்கு முடியோட இருந்திருக்கேன். சரி புள்ள துணியை மொட்டை குட்டியா இருந்துக்கிட்டு துணியை பொறுத்து இப்படி திரும்பி பார்த்துருக்குது. சரி ஐயோ தலை வந்துருச்சு தலை வந்துருச்சு தலை வந்துருச்சு கத்தவும், என்னடா புள்ளைய நல்லா கூட்டி வந்தாங்க, கூட்டி வந்த உடனே இங்க வந்து தலை வருது எங்கடா வைத்தையும் கடை விடுவோம், ஒரு வேளை பெருங்குட்டு வம்சமா கப்புடு தள்ளி குப்புடு வந்துருச்சு வேணுமோ. சரி தெரியல என்ன வாத்தா என்ன தலை வந்து அப்புறமா கூட்டி கொண்டு தாய்க்க பாய உள்ள கொண்டு என்ன பண்ண தலை கீத்து மத்தையை ஊத்துட்டு உள்ள தலையை விட்டுருக்கேன். அது மாதிரி உங்களுக்கு சொல்றேன், பின்ன அடிபகாதீங்க தலை விட்டு அடிபகாதீங்க தலையை விட்டு அடிபகாதீங்க காலை விட்டு அப்படி போடாக்க அப்படி கொடுக்கானா எப்படி தம்பி கிமு கிபியூ கிமு கிபியூனா அப்படின்னா என்ன தெரியுமா? என்ன கிமுனா கிறுக்கு பிடிக்கிறதுக்கு முன்னாடி, சரி கிபியூனா கிறுக்கு பிடிச்சதுக்கு பின்னாடி இந்த உலகமும் மண்ணும் நம்ம படைத்த இறைவன் கூட இப்ப இருக்கிறது கிமு இல்லையா கிபி இல்லையா? இப்ப கிமு 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 லூசி மேல கிபி கிபியா கிமுங்கிறது என்ன தெரியுமா? என்ன 5ஆம் கிளாஸ் ஃபெயில். ஆட்டுக்குட்டியை பிடிச்சிக்கிட்டே அழைச்சி விட்டு அங்கே போய் 4 பண்ணை கத்தி பிடிச்சா கிட்ட படிப்பு மட்டும் எல்லாரும் போகுது. நம்ம இருக்கட்டும் பரவாயில்ல. சரி என்ன பண்ணுறது, அவங்க விதியில் பண்ணை கத்தி வாழ்க்கையில் நிம்மதி என்ன ஐயோ ஆட்டுக்குட்டியை விட்டு பாவி, ஆட்டுக்குட்டியை விட்டு பின்னாடி வந்து பாவி பாவி அப்படின்னு போயிடாது. இதை குஷ்டம் பிடிச்சிருச்சா உனக்கு? நம்ம பிடிச்சா ஏன் இருக்கடா, நான் இங்க போவே மாட்டேன். ஆனா போற மாதிரி ஒரு உலகத்துக்கு ஒரு மாய பிம்பத்தை கொடுப்பேன். நானும் நீயும் ஒண்ணு அப்படிங்கிற மாதிரியே கூட்டிக்கிட்டே கூட தெரியுவேன். கண்டிப்பா சொல்ல சத்தியமா நடக்காது. என்னைக்கு ஜெகதாபி பிச்சைமுத்து கிளவாடிட்ட கிழக்குமா திரும்பி சத்தியத்தை பண்ணணும் பண்ணியோ அன்னையிலிருந்து நெளிவு மசிகளும் மத்தி மசிகளும் விடப்படாது. அதுதான் கிளவாடிக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தியே காட்டுவேன். நீ ஆமா எனக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு வாத்தியார் இருந்தாரு. யாரு அந்த வாத்தியார்? அலைய அளப்பு பெரு அளப்பா இருக்கும். சரி நான் கூட கேட்டேன், என்ன பன்னிக்குட்டி என்னைய சொல்லி இப்படி ஒண்ணு முன்னாங்க. சரி நீ எப்படி ஒரு சரி யாரு? ஆமா இருக்கட்டும், நடப்பதெல்லாம் நன்மை கேட்டு சொல்லிக்கொண்டு சரி மனிதன் நல்லதை நினைத்தா நல்லதை நடக்குது. அதே பெரிய பிரச்சனையா நடக்குதுப்பா. என்ன பிரச்சனை? பிறப்பே ஒரு பிரச்சனை. இப்ப நாடகம் வச்சிருக்காங்க அப்படின்னாக்கா அருமையான கூட்டம் இந்த பக்கத்துல போல கூட்டம் இருக்குன்னா காரணம் என்ன தெரியுமா? என்ன நம்ம பக்கத்துல பஞ்சப்பட்டிக்கு கிளைக்க காக்காயப்பட்டிக்கு மேற்கே கூட்டம் இருந்தே தீரும். காரணம் என்ன தெரியுமா? என்ன பாக்குறீங்க? உண்மையாலுமே நாடகத்தை ரசிக்கக்கூடியவர்களா? உண்மையாகலுமே நீ யாரை கொண்டு விட்டாலும் அந்த நாடகத்தில் வரக்கூடிய கருத்து என்ன அப்படி கண்டுபிடிச்சு காலையில் பகிர்ந்து கொள்வதான் இந்த கலைஞர்கள் கடமை சொல்லி கூட்டு. நீ எங்க பார்த்தாலும் பிரச்சனை தான். இங்க இருந்து போனா அப்படின்னாக்க நேரா ஊருக்கு போனா ஊர்ல பிரச்சனை. என்ன பிரச்சனை? ஆமா வீட்டுல இருந்தா பொண்டாட்டி பிரச்சனை. ஆமா பொண்டாட்டி பிரச்சனை. ஒண்ணு கடைக்கு போனா டீ போடுறதுல பிரச்சனை. டீ போடுறவங்க அங்க இருந்து இங்க வந்து நேரம் கிட்ட சரக்கு அடிக்கிற இடத்துல பிரச்சனை. என்னடா பெரிய பிரச்சனை போச்சு. பஸ்ல கண்டக்டர் வக்கால் வழியா அவன்கிட்ட பிரச்சனை. அங்க இருந்து நேரம் சங்கத்துல போய் இறங்குனா நாடகம் எழுதுறவங்க மேல பிரச்சனை. அவங்க பார்த்தா கூட இங்க இருந்து நாடகத்துக்கு வந்தா காலையில ஏஜென்டோட பெரிய பிரச்சனை. ஆனா நம்ம ஏஜென்ட் பெரிய ஆளு. ஆமா இப்பதான் வர்றாரு பெரிய ஆளு. ஆனா பெரிய ஆளு இடையிலே வந்த உடனே பெரிய ஆளு ஆயிட்டாரு. இருக்கட்டும் வாழ்க. டக்குன்னு சீசன்ல ஒரு நாமக்காலியை மாத்திர ஒரே ஆளுதாயா. சீசன் இருக்கும் போது நீ மாத்திருந்தானே வச்சுக்க, உனக்கு பெரிய ராயல் சல்யூட்டே பண்ணிருப்பேன். ராயல் சல்யூட் ஐயா. ஒரு மனுஷன் போடி எடுக்கலன்னா ஏன் போன் எடுக்கல பொண்டாட்டி நானையும் கொஞ்சம் கொலாயிட்டு இருந்தேன். அதுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பா இருந்து வீடியோ எடுத்து போட்டுவிட வேண்டியதுதானே. ஆமாடா வீடியோ எடுத்து போட்டு காட்டி ஐயன்னு இழிச்சு பார்ப்பேன். அப்ப அதுக்கே திரும்பியா நீங்க? இல்லைன்னா நாங்க பக்கமான போற வந்துருப்போல சொல்லியிருந்தா நீ வேற வாசிக்கிறீங்க. எப்பனே ஏற்படுவோம் துருத்தியை மூடு அப்படி சொல்லிட்டு. ஆமா இந்த மாதிரி பிரச்சனை. சரி இந்த மாதிரி பிரச்சனை வந்துருச்சு. என்னது அப்படி பிரச்சனை நடந்திருக்கு அப்படி சொல்லிவிட்டு என்னதை தூக்கிட்டு கிளம்பி சாதகம் எனக்கு ஒன்று ஒரு சாதகம் எழுதிருப்பாங்கல்ல, சாதகத்தை தூக்கிட்டு கொண்டு போய் சாதகக்காரர்கிட்ட கொடுத்தா அந்த ஆள் இம்புட்டு வெத்தலையை மின்னுக்கிட்டு சாதகத்தை வாங்கி வெடுக்கல பிரிச்சு பார்த்துட்டு பக்கத்தில் வச்சுக்கிட்டு 1.5 மணி நேரம் படுத்துக்கிட்டு இருந்தேன். சரி என்னடா நம்ம 1 மணி நேரமா நிற்கிறோம் காணாம பண்ணிட்டு சரி போகட்டும் அப்படி சொல்லிட்டு அப்புறமா ஐயா சாதகத்தை பார்த்தீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு. ஏய்
உன் முகரைக்கு சாதகம் வேற பார்க்கணும், சாதகத்தை பார்க்குற மூஞ்சியை பார்த்தா கண்டுபிடிப்பேன். சரி சரி இந்த மூஞ்சியாவது பார்த்து சொல்லு அப்படி சொன்ன மாதிரி, தம்பி உன் முகரை சரியில்லைப்பாண்ணா. ஏன் இன்னைக்கு சோப்பு அவன் சொன்னது சோப்பு போட்டு கழுவாம போயிட்டோமா, அதுக்காக சொல்லிப்பானே. ஏங்க அப்படி இல்லைங்க, என்னங்க தம்பி உனக்கு கரகம் முண்டு கட்ட நிற்கிது தம்பி. சரி ஒரு வாரத்துக்கு எவன்ட்டே நீ வாயை திறந்துடாது, இல்லாட்டி வாயிலே கொடுத்துட்டு வாங்கிட்டான். என்னாச்சு வைக்கிற வேணதே. சரி ஒரு வாரத்துக்கு வாயை திறக்கப்படாது, ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து நாடகமா இருக்குது. பக்கம் இடத்துல எப்படி பேசுறது, ஊருக்காரங்க எப்படி பேசுறது. சரி ஒரு வழியா ஆண்டை பாரத்தை போட்டு நாடகத்துக்கு போய் கூசி கூசி பேசுறேன், கூசி பேசுறேன். உங்கள்கிட்ட எல்லாம் பேசுறத கொஞ்சம் தவிர்த்து விட்டு இருந்து பாட்டை படித்து விட்டு வணக்கம் வந்தனம் அப்படி அமைதின்னு பார்த்துக்க. இந்த ஒரு நம்ம ஆளு அதே மாதிரிதான், அதே ஒரே ஒரு ஆளு தான். விடிய அவரை பிடிச்சுக்க. இந்த அடு கூட்டத்துல இருந்து நமக்கு யாரா பப்புனுங்க, பப்புனுக்காரன். ஓஹோ சாதகக்காரன் சொன்னது இன்னைக்கு நடக்கும் போல இருக்குது. சரி ஆமா வாயை வச்சுக்கிட்டு சும்மா நம்ம வேற இங்க வந்து அமைதின்னு சொல்லமே அப்படின்ட்டு நான் இருந்து மறுபடியும் அண்ணே நீங்க கோச்சுக்காதீங்கண்ணே, நான் அமைதின்னு சொல்லணும், நீ அமைதியா தான் இருக்கணும் இன்னைக்கு ஒரு பொழுது அப்படின்ட்டு அவன் போதைக்கு எங்க ஊர் நீ எந்த ஊரா, எங்க ஊர்ல வந்து என்ன நீ அமைதியா இருக்க. சரித்தே இன்னைக்கு கம்மி ஆளை கொண்டு ஆளை காலி பண்ண போறேன். சரி எனக்கு கட்டி போயெல்லாம் குட்டி போய் என்னடா கரகத்தை அமைதின்னு சொன்னது ஒரு தப்பா. நாடகக்காரன் வந்து நாடக நாகரிகமா அமைதின்னு நான் சொன்னேன். தம்பி கும்பல் கலைஞ்சு போயிருவியா, நீ ஒன்னும் சத்தம் போட்டு கும்பலை கலைச்சு விடலே புண்ணாக்கு. இந்த கும்பல் எப்படி இருக்கும்னு இப்ப பாத்துக்கிறியா, புண்ணாக்கு அவன் சொன்னது. இந்த பாப்பு இந்த கூட்டத்தை நான் எப்படி கலைக்கணும்னு பாக்குறியா. தம்பி வேணாண்டா, ஊர்ல நாடகம் ஊர்ல பிரார்த்தனை நாடகம் வச்சிருக்காங்க அப்படிலாம் பண்ணது. ஆற பாப்பு பெரிய ஆளா அவன் போதைக்கு நீ வேலையை பாரு, கூட்டத்தை கொஞ்ச நேரத்துல கலைக்கலங்க அப்பனுக்கு பிறக்கா. சரி சண்டால இங்கதான் இருந்திருக்கேன் போல இருக்குது. சரி ஒன்னும் பண்ண முடியல, இவனை வச்சுட்டு மானுக்கு நான் பாட்டுல கண்ணு மூடி நாடகத்தை பாடினேன். இவன் என்ன பண்ணுவான், உட்காருவேன், முக்காடு ஓட்டு எந்திரிப்பான். அப்புறம் கையில அவுத்து முக்காடு ஓட்டு உட்காருவேன், அப்புறம் எந்திரிப்பான். எல்லாம் படுத்துருக்கனால எழுப்பிட சொல்லுமா. நானும் பார்க்குறேன், வந்த இருந்து நாடகம் ஒருத்த கூட இங்கே பார்க்கல புரியுதா. எல்லாம் அவங்க குடும்ப பிரச்சனையே பேசி தீர்த்து முடிச்சுக்கிட்டாங்க. என்னை பற்றி ஆத்தா அதில் வேற படுத்துருக்க காக்காயப்பட்டி 4 ரோடில் வேகத்தடை கிடக்கிற மாதிரியே கிடக்குது இருக்கணும். நீங்க பார்த்தாலும் சரி பார்க்காலும் சரி சரி எங்களுக்கு ஒடிஞ்சது செம்பளம். நம்ம 4 3 3 2 போயிட்டே இருப்போம். அதுக்குள்ளயா? ஆமா ஐயா இல்லப்பா பணம் 3500 4000 4500 இப்படி நாங்க வாங்கிட்டு போயிருப்போம். அப்படி சொல்லிவிட்டு இருக்கட்டும், கருணகிரி பெருமாளை இதை பிடிச்சி கையை காலை பிடிச்சாவது வாங்கிட்டு போவேன் அப்படி சொல்லி இப்ப எதுல விட்டு வாயில ஆமா அதுலயே தான் விடணும். என்னடா நம்ம இந்த மாதிரி பண்றானே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எனக்கு ஒரே பயமா இருக்கு. சரி எப்படியாவது இன்னைக்கு ஓட்டி போடுவோம்டா அப்படின்னு முண்டை கீழே உட்காருவேன் மேலே எழுந்திருப்பேன், கீழே உட்காருவேன் மேலே எழுந்திருப்பேன். திடீர்னு முக்காட்டை போட்டு முண்டை எந்திரிச்சு ஓட்டமா ஓடுனான் பாரு. என்ன நினைச்சாரு அவன் பாட்டுல ஓடுனான். ஏன் அப்படி என்னடா அப்படி ஓடுறான் அப்படி பார்த்தா இங்க உட்காந்துருந்த கும்பல் நானும் பார்த்த கும்பல் அவனை பின்னாடியே துரத்துட்டு என்ன ஓடி போயிட்டாங்க. சரி ஏன் முண்டை பையன் என்ன சொன்னியா இந்த கும்பலை நான் எப்படி கலைக்கணும்னு பாருயா அப்படின்னா. ஆமா ஏட்டா முண்டை இப்படி தேங்க கிளப்பியாடா. எப்படி கிளச்சியா? அவன் பாட்டுல எந்திரிச்சு ஓட எல்லாரும் இவங்களும் எந்திரிச்சு போயிட்டாங்க. ஏன் போனாங்க? அது ஏடத்துல இங்க இருந்து போன உடனே பக்கத்துல ஒரு கிளை வீட்டுக்குள்ள குடிச்சுக்குள்ள போது தாப்பாவை போட்டுக்கிட்டான். சரி கிளவி 6 கேத்தி ஏத்தி நீ உள்ள பூந்த அது படுத்துக்குச்சு. சரி என்னதான் நடந்தது தெரியல. முடிஞ்சு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் கழிச்சு முண்டை வீட்டை திறந்துக்கிட்டு வாயை தொடச்சுக்கிட்டு வந்தேன். என்னடா அந்த கிளவிகிட்ட போய் வச்சு இவனாடாவே அப்படின்னு ஐயோ ஒரு மாதிரி 80 வயசு கிளவி சாவ போற கிளவிய என்ன ஒன்னு தெரியலையே அப்படின்னு வந்து உட்காந்துட்டே பப்படா நீ கவலைப்படாத. என்னடா இவன் இங்கிட்டு இருக்கானா அங்கிட்டு இருக்கானே ஒண்ணுமே புரியலையே. தம்பி உனக்கிட்ட நான் ஒரு ரொம்ப தயவு பண்ணி ஒண்ணு கேட்டுக்கிறேன். இப்ப நீ வாட்டில எந்திரிச்சு ஓடுன கும்பலை பூரா கெடுத்துட்டேன். இப்ப இதை எதுக்கு ஓடுன என்ன ஓடுன கொஞ்சம் சொன்னா பரவாயில்லையேன்னு. ஆமா என்ன உள்ளத என்ன நடந்தது அப்படின்னு கேட்டேன். அப்ப சொன்னேன் நீ கவலைப்படாதே, ரொம்ப நேரம் பாக்கெட் வெயிட்டாவே கிடந்தது. சரி எப்படா ஆள் இல்லாத இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி வேற கிடைக்கல. அப்படி என்ன அதுப்பா ஆள் இல்லாத இடத்துக்கு போற அப்படி கேட்டோம். அண்ணே பாக்கெட்ல ஒரு அரை கட்டிங் வச்சிருந்தேன். அது எங்கடா குடிக்கிறது ஐடியா போட்ட கிளவி இது திறந்து கிடந்ததா, வீடு திறந்து கிடந்தா. எந்திரிச்சு நான் பாட்டுல சரக்கு அடிக்க போனேன் போல பொம்பளை சரம் போற பின்னாடி ஒடியாந்துருச்சு. அப்படி ஆட நார பயல
என் பொண்டாட்டி இதைத்தான் தோண்டி நக்கியிருப்பேன். சரி சுண்ணாம்பு கொடுக்க நல்ல வெள்ளை வெள்ளையா இருந்திருக்கும். முன்னே ஏன்டா ஒரு சரக்கு அடிக்கிறதுக்கான அந்த ஓட்ட ஓடுனா அந்த மாதிரி கதியிலும் கூட்டத்தை கலைப்பதற்கு சில மனிதர்கள் உண்டு. உண்டு உண்டு. ஆனா வேணும்னே தண்ணியை போட்டு சண்டை இழுக்கிற ஆளுகளும் உண்டு. கண்டிப்பா உண்டுங்க. நம்ம இந்த காட்டுக்குள்ள வந்து அதெல்லாம் இன்னைக்கு இருக்கப்படாது சொல்லிட்டு பரந்த மனப்பாட்டிலே பரந்த மனதோடு நாங்கள் உங்களை நாடி அந்த நாடகத்தை ஆட வந்திருக்கின்றோம். இருந்தாலும் எங்களுக்கு தெரிந்த கடையை உங்களுக்கு காலடிகளை சமர்ப்பணம் செய்ய காத்து கொண்டிருப்பதால் உங்கள் வீட்டு பிள்ளையாக எங்களை ஏற்று இந்நாடகத்தை கடமை உணர்வோடு கண்டுகளித்து நல்லாட்சி கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டு எங்களது கலைப்பயிர்ந்தது கொண்ட நன்றி கிடந்த படத்தை. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. இங்கே நீ சிரிக்கும் புன் சிரிப்போ பேச குறைச்சல் ஆணவ சிரிப்பு. நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும்போது அங்கு சிரிப்பது யார், அழுவது யார் தெரியும் அப்போது.